ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம அமுதேஷ் பர்ஸை செக் பண்ணலாம். காசு கேட்டாலுமே பர்ஸு தர மாட்டான். அப்படி என்ன தான் வச்சுருக்கான்னு தெரில. ஓகே, செக் பண்ணிடலாம். மிதன், அமுதேஷ் பர்ஸை செக் பண்ணலாமா? பண்ணலாமே. வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமுதேஷ் பர்ஸை செக் பண்ண போகிறோம். வாங்க. அமுதேஷே, உன் பர்ஸை செக் பண்ணலாம் இருக்கும். ஆமாம், தரவே மாட்டேன். செக் பண்ணிடலாமா? பர்ஸ் இல்லை, நீங்கள் செக் பண்ணிடணும். பையன் எதையதே வச்சிருக்கிறான். நான் எதை பர்ஸ் எங்கே வச்சிருக்கான்னு தெரியல காய்ஸ். காய்ஸ், பர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அமுதீஷ், பர்ஸை கூட ஒண்ணுமே இல்ல அந்த பஸ்ல. எங்க ஐயா எடுக்கவே ரொம்ப செலவு பண்ணான்னு சொல்லி அக்கௌண்ட்ல போட்டுவிட்ட காசு. அப்புறம் வந்துட்டு நான் எப்ப ஊருக்கு போயிட்டு வரணும் அப்பப்பெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். டிக்கெட் அதுதான் சொன்னேன். வெறும் டிக்கெட்டா இருக்குண்டா, அதுல வெறும் பேப்பர்ஸ் இந்த மாதிரி இருக்குண்டா. ஃபுல்லாக டிக்கெட்டாக சேர்த்து வச்சுருக்கான் காசை விட. வெறும் டிக்கெட் வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இருக்காது இதுல. வெறும் டிக்கெட்டை தவிர இதுல ஒண்ணுமே இருக்காது. லவர் போட்டோலாம் இருக்கும். அம்மா போட்டோ இந்த மாதிரி மச்சான். எனக்கு கோயில்ல இருந்து எனக்கு ஒரு 105 ரூபா கொடுத்தாங்க. அந்த 5 ரூபாயும் 100 ரூபா உள்ள புக்லயும் வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு காலேஜோட டேக் ஐடி கார்டு, டெம்பரரி ஐடி கார்டு, ஒரு ஏடிஎம் கார்டு, கோல்டு ப்ரீமியம் கார்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தான். மச்சான் எனக்காக கோல்டு வாங்கலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கோல்டு வாங்க போறேன், அது நீ பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். முக்கியமான தருணம். உடனே வாயிலே வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்துட்டு என்னோட ஃபோட்டோவும் என்னோட ஃபோட்டோவும் என்னை பெத்த தாயோட ஃபோட்டோவும் இருக்குது. வேற யாரும் நீ நினைக்கிற மாதிரி வேற ஃபோட்டோ இருக்காது சார். சென்னை தான் போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ஓல்டு 100 ரூபா. எந்த காலத்துது? தாத்தா பறிக்க வச்ச பணத்துல ஒரு பறிக்க வச்சிருக்காரு. இல்லை எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. அப்புறம் வந்துட்டு நம்ம கடைசி பழைய 20 ரூபா. இதான் என்னோட பர்ஸில் மேக்ஸிமம் இருக்கும். அவ்வளோதான். பர்ஸை பற்றி வேறு ஒன்றும் இல்லை. இவங்க டிக்கெட்லாம் கொஞ்சம் இருக்கப்போ பல்ஜாக தெரியுதா? டிக்கெட்லாம் எடுத்தால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். டிக்கெட்டு எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கேன். அவ்வளோ பெரிய எல்லாம் இல்லை. அன்றைக்கே எங்கள் பர்ஸை வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணுமா? இது அந்த ட்ராலா ஒன்றும் இல்லை ப்ரோ. பேகு, ட்ராவலில் படிக்கும்போது படிக்கிற புக்கு, லிக்விட் இல்லாத குட் நைட்டு, தின்னுப்பட்ட கிண்டர் ஜாயி, என் ரூம்மேட்டோட வாட்ச்சு, அப்புறம் என்னோட கெமிஸ்ட்ரி அப்சர்வேஷன், அதோட லேப் மேனுவல். இதை எனக்கு அதெல்லாம் போன செம்மோடதாச்சு. எல்லாம் ட்ரெயினில் போகும்போது புக்கை அப்படி வச்சுப்பியோ? பார்த்தா நல்ல பையன் மாதிரி படிக்கிற பையன். அப்புறம் பூஸ்ட்டு அப்பப்போ குடிக்கிறதுக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இது கீழே வந்துட்டு ஒரு பொக்கிஷம் இருக்குது. நான் இப்போ திறக்க மாட்டேன். அப்போ திறக்கணுமே. அது வராது மச்சான். அது வராது. இது எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி திறக்கணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கும் தெரியும். அப்படியே கொஞ்சம் உனக்கும் தெரியும். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தோம்னா வேற ஒன்று டேபிள் வந்து கொஞ்சம் கசகசம் தான் வச்சுருப்பேன். சீவாத சீப்பு, பார்க்காத கண்ணாடி, அப்புறம் கழுவாத கப்புன்னு இருக்கும். வேறு இதனோட மொபைலு, இது வந்துட்டு என் ரூம்மேட்டோட ஏர்பட்ஸு, என்னோடய லேப்பு. என்னோடய லேப் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கேட்ட உடனே எங்களுக்கு ஃபஸ்ட் லேப். எங்கள் அப்பாவும் என் அண்ணன் வந்து எனக்காண்டி தேடி கண்டுபிடிச்சி மதுரையில் ஒரு இன்டலெக்ஷன்ட்டுன்னு ஒரு ஷாப் வாங்கி கொடுத்தான். ரேசரில் i3
13th Gen. ஃபஸ்ட்டு லேப்டாப் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு என்னோட ஐடி நான் நேரில் இருக்கிறதுக்கும் ஐடி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடி இருக்கிற ஃபோட்டோ நான் அப்பையில் காமிச்சேன். முன்னாடி சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம பையன் தான். பேக் ஐடி சப்போர்ட்டில் வேணாண்டா. அப்புறம் வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி பிடிச்ச தண்ணி, சிவராத்திரிக்கு பூஜை பண்ணி வச்சுருக்கிற வில்வம், அப்புறம் வந்துட்டு ஸ்பூன் கிடக்கும். தென் என்னோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அல்டர்னேட்டாக யூஸ் பண்ணேன். 2 பேக் யூஸ் பண்ணேன் நான். இது வந்து 12th இப்போ காலேஜ் படிக்க வரும்போது கோயிலேருந்து நான் துண்டு செஞ்ச கோயிலேருந்து வாங்கி கொடுத்த பேகு. இது வந்துட்டு இன்டராக்ஷன் ஐடி சொன்னேன்னா என்னோட லேப் காண்டி கொடுத்த பேகு. அப்புறம் வந்துட்டு பேகுக்குலாம் வேண்டாம், ஏன்னா என் ஃபேக்கல்ட்டிக்கு தெரிஞ்சுன்னா என்னை கொண்டுருவாங்க. நான் அந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். என் ஃபைல் இருக்கும், அப்புறம் பேக்கில் என்னோடய வாரண்டி கார்டு இருக்கும். இந்த ஜிப்பை திறந்தோம்னா கேல்சி இருக்கும், பேக்கோட லேப்போட சார்ஜர் இருக்கும், பீரோ சாவி இருக்கும். பீரோ சாவி பார்க்கதான் எவ்வளோ பெருசு, ஆனால் பீரோவுக்கு சாவி தேவையில்லை. நீ உள்ளே எட்டி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைடா உள்ள. ஏன்டா இப்படி கொள்றீங்க நீ? அது வெயிட்டான கண்டென்ட் என்னன்னா ஃபோனு செம்மையாக இருக்கும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இல்லை அது மட்டும் போடவே மாட்டேன். நல்ல நேரம் போகும், அது மட்டும் போட மாட்டேன். அப்புறம் வந்துட்டு பீரோவில் வந்துட்டு சுவாமி திங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு என் ரூம்மேட்டோட ஏர்பட்ஸு, ரொம்ப ஃபன்னியான ஏர்பாட், வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏர்பாட்டு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழ் ராவை மட்டும் சீக்கிரட்டான விஷயம் இருக்குது, ஆனால் அதை வந்து இப்போ சொல்ல வேண்டாம், நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். அதுவும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், வந்து நினச்சா சொல்ல மாட்டேன். பண்ணிடலாம். இது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் விஜய் விஷ்ணு. ஆனால் ஆள் தான் பேர் விஜய்னு வச்சு ஊருக்கிட்ட ஊமை சொல்லி வைப்பான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிளாஸ்ல ரொம்ப சுட்டி பையன், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். நிறைய பண்ணி விஷயம் நிறையா பண்ணுவான். படிப்பான். நீ எதுனாலும் சொல்லு, எதுனாலும் சொல்ல கூட சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ஐயாவோட படுக்கை அப்படின்னு சொல்லலாம். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்துட்டு சார்ஜ் அப்படி தொங்கிட்டு வருதா? ஆமாம், வேற ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. அப்புறம் வந்து இதான் நம்ம ட்ரைபாடு. அது நம்ம சேனலுக்காண்டி இல்லை, என்னோட கம்ப்யூட்டர் சென்டர் சார் வாங்கி கொடுத்தது, அதை யூஸ் பண்ணிக்க சொல்லி. அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலுக்காண்டி ஃபஸ்ட் டைம் வாங்கின மைக், பட்ஜெட் மைக், ஒன்லி 312. ரொம்ப எனக்கு பிடிச்ச மைக்கும் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ண மைக்கும். ஒரு விஷயம் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். எனக்கும் அம்பலீஷ்க்கும் கிளாஸில் பொண்ணுங்கன்னா பிடிக்காது. ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் கேரியர், ஸ்டடீஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ். செருப்பு பிஞ்சிடும். ஓ காட், என்னையோட சொல்லுங்க. இவனை சொல்ல 100% உண்மை. இது 100% பொய். இவனை பொறுத்த வரைக்கும் பொய்னா நல்ல பையன். 100% உண்மை. எல்லா ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் ஆன் கேரியர் அப்படிலாம் பொய் அத்தை பொய் எல்லாம் பேசுறது. எனக்கு வேணா பொருந்தும், இவனுக்குலாம் சுத்தமா பொருந்தாது. தெரியும் பசங்க கிழிச்சிட போறேன் நம்மள. மற்றபடி என் ரூம்ல வேற ஒன்றும் இல்லை காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப லாங்காக வந்தால் ஓடாது. இதான் அதெல்லாம் நம்ம மூச்சு வீட்டில் அதான் ஐயோட பீரோ. ஓப்பன் பண்ணேன்னா நிறைய பொசிஷன்கள் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு இதுக்கு வந்து சாவி கிடையாது, சும்மா ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகும். ஆனால் பீரோங்கிற மரியாதைக்குனாலும் இது என்ன பண்ணணும்னா சாவி போட்டு கேட்கணும். அதனால பேக்கை சாவி. இதுதான் என் பீரோவோட சாவி, என் லாக்கர். இது வந்துட்டு சும்மா இருக்குல்ல, இந்த இடத்துல இழுத்தே முடியாத வந்துடும். ஆனால் நான் அப்படி தடுக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. போட்டு ஓப்பன் பண்ணேன்னா உள்ளே வந்துட்டு ஐயாவோட சுவாமி திங்ஸ் நிறையா இருக்கும், மணி இருக்கும், நிறையா இருக்கும். அப்புறம் நம்ம கீழே ட்ரெஸ்ஸஸ்ஸு வாஷிங்க்கு போடுறதெல்லாம் இந்த அங்கே இருக்கும். வாஷ் பண்ணலாம், ஏன்னா இங்கே தான் வாஷ் பண்ணுவேன். அப்புறம் இந்த ரூமில் பிங்கின்னு ஒருத்தி இருக்கா. பிங்கியில் வேறு இல்லை ஏர்பாட்ஸு. இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது, இப்போ அடுத்த வீடியோ சொல்லலாம். இந்த ஏர்பாட்ஸ்க்கு உண்டான ஓனர் யார் தெரியுமா? இந்த நம்ம பையன் தான் ஏர்பாட்ஸ்க்கு உண்டான ஓனரு. மற்றபடி என் ரூமில் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து இப்போ வீடியோ செட்டப்புக்காண்டி நிற்க வச்சோம், ஆனால் வந்துட்டு அது எடுக்கலை, சும்மா அப்படியே விட்டாச்சு. மற்றபடி இதுதான் நம்ம டேபிள் செட்டப்பு. இது வந்துட்டு நம்ம பையனோட இது வந்து அவனோட பீரோ. ஆக்சுவலி இவனோட பீரோவில் இவன் பீரோவுக்கும் பூட்டு கிடையாது, சாவியே கிடையாது. ஓப்பன் பண்ணா இதில் வந்துட்டு என்னோடய ஷர்ட் 2 இருக்கும். நான் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், வச்சுருடா அப்படின்னு.
மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிற அளவுக்கு. இவன் தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருப்பான். கிளிப்பு சோப்பு அது இது நிறையா வச்சுருப்பான். ஆனால் பர்ஸ் டூருக்கு அப்புறம் வந்துட்டு இவர் நம்ம தெரியும், நம்ம விஜய் விஷ்ணு. இது வந்துட்டு என்னோட இன்னொரு ரூம்மேட் பயவில் ஊருக்கு போயிட்டு. இது வந்துட்டு அவனோட பெட்டு அவன் யூஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த் ஆகிட்டு. இது வந்து ஷார்ட் வீடியோ போகணுன்னு நினச்சேன். ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு vlog-ஆவே மாறிட்டு எப்படியோ இருக்கனால. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரூம் டூர் என்னென்ன வேணும், எதுவும் வேணும், ஃபுல் ரூம் டூர் வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு கன்ஃபார்மாக அந்த வீடியோ ஃபுல் ரூம் டூர் போட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு சொல்கிறதுக்கு இல்லை, என் ரூமில் வேறு ஒன்றும் கிடையாது சொல்கிற அளவுக்கு. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஐயா யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் என்ஹான்ஸ், ஜஸ்ட்டு 120. ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும், ரொம்பலாம் இல்லை, அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு அந்த சீக்ரெட் வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி. டடா, பாய்.